Hello editors, welcome back to Photography Tamil YouTube channel. நம்ம போட்ட first வீடியோல 100க்கு மேற்பட்ட நிறைய பேர் ரெடி அப்படினு கமெண்ட் பண்ணிருந்தீங்க. உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய thanks. நீங்க வந்து நம்மளோட first வீடியோ, second வீடியோ பார்க்கல அப்படினா தயவு செஞ்சு அதை போய் பாருங்க. அத பார்த்தாதான் இப்போ நீங்க பார்க்க போற வீடியோ வந்து உங்களுக்கு கரெக்ட்டா புரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட first வீடியோல கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். நம்மளோட அடுத்தடுத்த எபிசோட நீங்க தெரிஞ்சிக்க சேனலை subscribe பண்ணி பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம கீழ இருக்கிற WhatsApp சேனல்ல வந்து join பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வீடியோ போட்டேன்னா அதோட லிங்க் வந்து வாட்ஸ்அப் சேனலில் போடுவேன். அப்போ தான் உங்களால் வந்து கரெக்டாக எபிசோடு 1, 2, 3 அப்படின்னு ஃபாலோ பண்ணி வர முடியும். அதனால் மறக்காமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மொதல் 2 வீடியோ பார்த்த எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். லைட் ரூமில் வந்து எப்படி பேசிக் டு ப்ரொஃபஷனல் லெவல் ஃபோட்டோ எடிட்டராக மாறுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவிலேருந்து நம்ம படிக்க போகிறோம். இந்த லைட் ரூமை வந்து நம்ம ஆண்ட்ராய்ட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஐஃபோன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், பிசிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஆப்போட பேசிக்ஸை படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 3 இடத்துலையும் லைக் வந்து ஃபோன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், பிசிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். லைட் ரூம் ஆப்பை பொறுத்தவரை அதில் இருக்கிற கொஞ்சம் டூல்ஸ் மட்டும் தான் நமக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். அதில் வந்து மாஸ்கிங்கு, ஹீலிங்கு இப்படின்ற இருக்க டூல்ஸ் எல்லாம் வந்து நம்ம பே பண்ண மட்டும் தான் நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஆண்ட்ராய்டில் வரும்போது ஒரு ப்ரைஸ் வரும், ஐஃபோனில் வரும்போது ஒரு ப்ரைஸ் வரும். ஸோ தேவைப்படுறவங்க ப்ளே ஸ்டோரில் வந்து நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த பேமெண்ட் ஆப்ஷன் காட்டும். ஸோ ப்ரீமியம் பேமெண்ட் காட்டும். அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டுக்கு உங்களுக்கு வந்து ஃப்ரீயான ஆப் வந்து கிடைக்கும். ஆனால் ஐஃபோனுக்கு அப்படி கிடைக்காது. உங்களுக்கு இந்த மாஸ்கிங் டூல் இதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் மந்த்லி வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். லைட் ரூம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். லைட் ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி வந்து லைட் ரூம் ஆப்பில் வந்து நமக்கான ஒரு அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். லைட் ரூம் ஆப்பை ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து கண்டினியூ வித் கூகுள், அடோப், ஃபேஸ்புக், ஆப்பிள் அப்படின்னு வந்து நமக்கு லாகின் பண்ணுறதுக்கு 1, 2, 3, 4 ஆப்ஷன்ஸ் வந்து காட்டுது. ஸோ நீங்கள் நார்மலாக ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த கண்டினியூ வித் கூகுள் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உங்களோட கூகுள் மெயில் ஐடியை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஃப்ரீயான லைட் ரூம் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ளே ஸ்டோரில் இருந்து பர்ச்சேஸ் பண்ணாத லைட் ரூம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ கூகுளை வச்சு லாகின் பண்ணுறதை விட அடோப் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த அக்கௌண்ட்டை வச்சு நம்ம லாகின் பண்ணுறது தான் ரொம்பவே நல்லது. ஸோ கீழே வந்து அடோப் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி கொடுங்க. மேலே வந்து நியூ யூசர் கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி கொடுங்க. இதில் வந்து நம்மளோட இமெயில் அட்ரஸ், அப்புறம் வேறு ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு, இமெயில் அட்ரஸோட பாஸ்வேர்டு கிடையாது, இந்த அடோப் அக்கௌண்ட்டுக்கான ஒரு பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணி கொடுங்க. ஸோ நம்மளோட அக்கௌண்ட் நேமு, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கொடுத்தோன்னே கீழே இருக்கிற கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஃபர்ஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, அதாவது மந்த்து, அதுக்கப்புறம் இயர் கேட்கும், அதையும் கம்ப்ளீட் பண்ணி கொடுங்க. அதை டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்க கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கொடுங்க. நம்மளோட அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம அடோப் கிளிக் பண்ணி கொடுக்கலாம். கிளிக் பண்ணி கொடுத்தோன்னா நம்ம எந்த மெயில் ஐடியை வச்சு நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணமோ அந்த மெயில் ஐடியை டைப் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வந்து கேட்கும், அது நம்மளோட இமெயிலுக்கு வந்திருக்கும். ஜஸ்ட் இமெயிலை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த வெரிஃபிகேஷன் கோடை வந்து டைப் பண்ணி கொடுத்துக்கோங்க. வெரிஃபிகேஷன் கோடை கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணலாம். ஜஸ்ட் அந்த பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணா நம்மளோட அடோப் அக்கௌண்ட் வந்து நம்ம போன்ல வந்து ஓபன் ஆயிரும். அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும், மொபைல் ஆப் யூசேஜ் அப்படின்னு. அதில் கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ கண்டினியூ கொடுத்தோன்னா நம்மளோட ஆப் வந்து ஓப்பன் ஆயிரும், லைட் ரூம் ஆப் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் அலோ அப்படின்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நம்மளால் வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ண முடியும் இதுக்குள்ளே. லைட் ரூம் ஆப்பை ஃபோனில் தான் கற்றுக்குறோம், லைட் ரூம் எப்படி எடிட் பண்ணோம் அப்படின்னு. ஸோ அதுக்கு முன்னாடி லைட் ரூம் ஆப்பு, ஃபோனில் இருக்க ஆப் இருக்குல்ல, அதோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னென்ன டூல்ஸ் இருக்குது, என்னெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம லைட் ரூம் ஓப்பன் பண்ணும்போது இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து மேலே வந்து 3 டாட், அதாவது இந்த இப்படி ஒரு 3 கோடு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணலாம். அதில் வந்து நம்மளோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு தேவையில்லை, ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இது இப்போ தேவைப்படாது. வீடியோட லாஸ்ட்டில், அதாவது இந்த வீடியோட லாஸ்ட் எபிசோடில் வந்து இது தேவைப்படும், 2-3 செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இது எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா, இப்போ லைட் ரூமில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணும்போது அதை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு இது வந்து தேவைப்படும். மந்த் பேஸில் வந்து பிரித்து வைக்கணுமா, இல்லை டே பேஸில் பிரித்து வைக்கணுமா, இல்லை இயர்லி பேஸில் பிரித்து வைக்கணுமா, அதாவது கேட்டகரியாக மாற்றி வைக்கணுமா அப்படின்றதுக்கு இந்த ஆப்ஷன் வந்து தேவைப்படும். ஸோ அதுக்கப்புறம் கீழே 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து ஃபோட்டோ ஆன் டிவைஸ் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணி கொடுக்கலாம். அதை கிளிக் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா
ஃபோட்டோ வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுவோம்ல, லைட் ரூமில் வந்து ஆட் பண்ணுறதுக்கான சோர்ஸ் வந்து இதில் காட்டும். ஒன்று வந்து கேலரியிலேருந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஃபைல் மேனேஜர்லேருந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லை க்ளவுட் ஸ்டோரேஜில் போட்டிருந்தீங்கன்னா அதுலேருந்து டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தேவையில்லை, இருந்தாலும் சொல்கிறேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு இதில் ஆப்ஷன் காட்டுது பாருங்கள், ஃபைல் மேனேஜர், கேலரி, ப்ரௌசர் அப்படின்னு காட்டுது இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம கேலரியில் என்னெல்லாம் ஃபோட்டோ இருக்கோ அது வந்து இந்த இடத்துல வந்து வரும். இந்த ஃபோனில் எந்த ஃபோட்டோவும் இல்லை, அதனால தான் வரல. எந்தெந்த ஃபோட்டோஸ் இருக்கோ அது இந்த இடத்துல வரும். நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணி அதை செலக்ட் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இருக்க டூலை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபோட்டோஸ் மட்டும் காட்டணுமா, வீடியோ மட்டும் காட்டணுமா, இல்லை என்ன ஃபார்மேட்டில் இருக்க ஃபோட்டோஸ் காட்டணும் அப்படின்னு நம்ம இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிக் எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா வீடியோஸ் எதுவுமே காட்டாது. டிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபோனில் என்னெல்லாம் வீடியோஸ் இருக்கோ அதெல்லாம் காட்டும். ஸோ பக்கத்தில் இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபோட்டோ வந்து ஆர்டராக இருக்கும்ல, டேட் ஆர்டரில் இருக்கும். இப்போ 2024 25 அப்படின்னு இருக்கும்ல, பக்கத்தில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா 25 24 அப்படின்னு காட்டும். ஸோ A to Zன்னு காட்டும், Z to A அப்படின்னு திருப்பி காட்டும். அதுக்கு கீழே 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கேலரி, அது உங்களுக்கு நான் இப்போ சொன்னேன். நம்ம ஃபோனில் என்னெல்லாம் ஃபோட்டோ இருக்கோ அதெல்லாம் இந்த இடத்துல வரும். தேவைப்படுறதை கிளிக் பண்ணி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ பக்கத்தில் இருக்கிறது லைட் ரூம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். இந்த லைட் ரூம் அப்படின்றது கிளிக் பண்ண அப்படின்னா இதுலேயும் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்க கம்யூனிட்டி அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு சின்ன இன்ஸ்டாகிராம் மாதிரி தான். இதில் வந்து நிறைய பேர் ஃபோட்டோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுவாங்க. நம்மளால் இந்த கம்யூனிட்டி அப்படின்ற ஆப்ஷனில் வந்து லைட் ரூம் எடிட்டிங்கை வந்து கற்றுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறாங்கல்ல, அது வந்து ப்ரீசெட்டாக இருக்கும். நம்மளால் அந்த செட்டிங்ஸை காப்பி பண்ணி நம்மளோட ஃபோட்டோவில் வந்து பேஸ்ட் பண்ணிக்க முடியும். லைக் இப்போ ஒன்று நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு ஃபோட்டோ இருக்குது, ஜஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஃபோட்டோவை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. இதில் வந்து ஒரு ப்ளே பட்டன் இருக்குது. ஜஸ்ட் அதை ப்ளே பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து நார்மலாக எப்படி இருந்துச்சு, என்னென்ன எடிட்டிங் பண்ணியிருக்காங்க, என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அந்த வீடியோவில் வந்து வரும். ஆனால் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அந்த வீடியோவுக்கு கீழே குட்டியாக இருக்கும் பாருங்கள். இந்த இடத்துல குட்டியாக என்னென்னலாம் வேல்யூ வந்து அங்கிட்டு இங்கிட்டு மாற்றிருக்காங்க அப்படின்றத நம்மளால் இங்கே பார்த்துக்க முடியும். நான் ப்ளே பண்ணுறேன். சேச்சுரேஷன், கலர் மிக்ஸு, அதில் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, என்னென்ன வேல்யூ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஆப்ஷன் எல்லாமே இதில் வரும். அது மட்டும் இல்லாமல் மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி சேவ் அஸ் ப்ரீசெட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கலர் வந்து ப்ரீசெட் ஃபோல்டரில் வந்து சேவ் ஆயிரும். ஸோ இதை பற்றி நம்ம ப்ரீசெட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் கம்யூனிட்டினா என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கம்யூனிட்டி ஆப்ஷனில் ஒருத்தவங்க எப்படி எடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டுட்டோரியலை நம்மளால் பார்த்துக்க முடியும். அந்த கலர் பிடிச்சா அந்த கலரை நம்ம ஃபைலில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கவும் முடியும். சென்டரில் இருக்க லைட் ரூம் அப்படின்ற ஆப்ஷனில் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், மேலே இருக்கிற ஆப்ஷன் எல்லாம் நமக்கு ஜஸ்ட் தேவைப்பட்டாலும் அதிகமாக நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. கீழே இருக்கிற மை எடிட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம ஃபோல்டராக போட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம், நாளைக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம். இப்போ ஃபங்க்ஷன் ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறோம், சண்டே ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறோம், மண்டே ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறோம் அப்படின்னா அதை வந்து ஃபோல்டராக நம்மளால் இந்த லைட் ரூம் அப்படின்ற ஆப்ஷனில் வந்து போட்டு வச்சுக்க முடியும். ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். மை எடிட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் வந்து மை எடிட்ஸ், ஆல் ஃபோட்டோ, அன்எடிட்டட் ஃபோட்டோ, இம்போர்ட்டட் ஃபோட்டோ, பீப்புள் அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து கிரியேட் நியூ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஆல்பமாக வந்து ஃபோட்டோ சேவ் பண்ண போகிறீங்களா, இல்லை ஒரு ஃபோல்டராக போட்டு வைக்க போகிறீங்களா அப்படின்னு வந்து உங்களுக்கு கேட்கும். ஸோ நிறைய ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் ஃபோனில் ஜஸ்ட் இதை வந்து இந்த ஆல்பம் ஃபோல்டர் ஏதாவது கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃபோட்டோலாம் கொஞ்சம் ஆட் பண்ணி பாருங்கள். அப்போனா உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைக்கும், இந்த 2 டூலும் எதுக்கு இருக்குது அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே லைக் வந்து அதை நீங்கள் அங்கிட்டு இங்கிட்டு சேஞ்ச் பண்ணி வைக்கும்போதே உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிடும். ஸோ இதுக்கு தான் இது தேவை அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம டெலீட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் இங்கே டெலீட்டட் அப்படின்ற ஒரு ஃபோல்டரில் இருக்கும், அதை மறந்துடாதீங்க. உங்கள் ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த ஃபோட்டோஸ் வந்து டெலீட் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். இந்த லைட் ரூம் ஆப்பில் இருக்கிற கேமரா நம்ம ஃபோனில் இருக்க மற்ற கேமராவோட கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அந்த லைட் ரூம் கேமரா பற்றின வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு போய் செக் பண்ணி பாருங்கள். எடிட் பண்ணுற ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான ட்ரிக் வந்து சொல்கிறேன். நம்ம ஜஸ்ட் வந்து நம்ம ஃபோனில் இருக்கிற கேலரி வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். கேலரி ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு எந்த ஃபோட்டோ வந்து நம்ம எடிட் பண்ணோம் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணி கொடுத்துருங்க. கிளிக் பண்ணி கொடுத்துட்டு ஷேர் ஆப்ஷன் இருக்குல்ல, உங்கள் ஃபோனில் வந்து ஷேர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் வந்து லைட் ரூம் அப்ளிகேஷனை வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் இன் லைட் ரூம் இல்லைனா எடிட் இன் லைட் ரூம் அப்படின்னு கேட்கும், அதை செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா டேரெக்டாக அந்த ஃபோட்டோ வந்து லைட் ரூம் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் நமக்கு வந்து நிறைய டூல்ஸ் வந்து இருக்குது. அந்த டூல்ஸ் வச்சு தான் நம்ம எடிட்டிங்கை வந்து கற்றுக்க போகிறோம். கீழே வந்து நீங்கள் நிறைய ஆப்ஷன் பார்த்துருப்பீங்க, ஆக்ஷன், ப்ரீசெட்டு, க்ராப்பு, எடிட்டு, மாஸ்கிங், ரிமூவ் அப்படின்னு நம்ம நிறைய டூல்ஸ் வந்து பார்த்துருப்போம்.
ஸோ இதை வச்சு தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஆனால் அதை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இதில் ஒரு மேலே கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிறது, நம்ம ஏதாவது எடிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை ஃபார்வேர்ட் பேக்வேர்டு போகிறதுக்கான அன்டு ரீடு டூல்ஸு. ஜஸ்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுலேயே தெரியும். இப்போ நம்ம ஒரு எடிட்டிங்கை தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம அந்த எடிட்டிங் வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு இந்த ஆரோஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேர்ஷன்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து நம்ம வீடியோ போக போக நம்ம கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கிற ஷேர் ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும். ஒரு ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணுறதுக்கு இதில் வந்து ஷேர், எக்ஸ்போர்ட் அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம ப்ரீசெட் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கும் செட்டிங்ஸ் வந்து காப்பி பண்ணுறதுக்கும் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறமா ஜஸ்ட்டு வந்து இப்படி மேலே தள்ளி விட்டிங்க அப்படின்னா நம்மளால் ஃபோட்டோஸோட டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஜஸ்ட் இப்படி மேலே தள்ளி விட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து என்ன கேமராவில் எடுத்துச்சு, என்ன லென்ஸில் எடுத்திருக்கு, எத்தனாம் தேதி எடுத்திருக்கு, அதோட ஃபைல் சைஸ் எவ்வளோ அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளால் ஃபோட்டோஸுக்கு வந்து ரேட்டிங் போட்டுக்க முடியும். இந்த மாதிரி ஸ்டார் ரேட்டிங் போட்டுக்க முடியும். 2 ஃபோட்டோ எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் எது நல்லா இருக்குது அப்படின்னு நம்மளால் ஸ்டார் ரேட்டிங் போட்டு வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியான விஷயங்கள் வந்து இதில் நிறைய இருக்குது. இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம அதிகமாக பயன்படுத்தாட்டியும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது. ஸோ என்ன எடிட்டர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம லைட் ரூம் ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். லைட் ரூம் ஆப்போட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது, ஒரு அவுட்லுக் மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். திரும்பவும் சொல்கிறேன், சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடும்போது கரெக்டாக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். லைக் யூடியூப்பில் வரணுன்னாலும் வாட்ஸ்அப்பில் வந்துடும். நீங்கள் உடனே வீடியோ பார்த்து கற்றுக்கலாம். புதுசாக வீடியோ பார்க்குறவங்க நம்மளோட ஃபஸ்ட், செகண்ட் மாஸ்டர் கிளாஸ் வீடியோஸ் வந்து பாருங்கள். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் லைட் ரூமில் ஒரு ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணி அதில் இருக்க டூல்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம்.